அடிக்கடி விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் இவர் தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறார். இவருக்கு பேர் ஜெகத் காஸ்பர்னு பேர். அது மட்டும் இல்லாமல் பல பாதிரிகள்லாம் இப்போ நம்ம திருமாவளவனோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி திருமாவளவன் இந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதற்கு காரணமே இவனுக்கு 2 பேரும் தான். ஏன்னா ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்தினா தான் இவனுக்கு 2 பேருக்கும் மதம் மாற்ற முடியும். இதுக்கு இவனுக்கு செட்டப் பண்ணி விட்ட ஒரு கைக்கூலி தான் திருமாவளவன். அப்போ இந்த ஜெகத் காஸ்பர் அங்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறார்ல, அந்த ஜெகத் காஸ்பர்கிட்ட திருமாவளவன் சில கேள்விகளை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் உலகத்தில் எல்லா பொம்பளையும் விபச்சாரின்னு சொல்லிட்டார்ல. அப்போ விபச்சாரம்னா என்னங்கிறது இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா ஜெகத் காஸ்பர்கிட்ட பைபிளில் இருந்து சில கேள்விகளை திருமாவளவன் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பைபிள் வசனம் என்ன சொல்லுது இப்போ பார்ப்போம். விடுதலை பயணம்னு ஒரு அதிகாரம் இருக்குது பைபிளில். அதில் 22வது அத்தியாயம். இந்த 22வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அதாவது நீ ஒரு பொண்ணை ஆசைப்பட்டதுக்கப்புறம் நீ அவளோட புணர்வும் செய்துட்ட, அதுக்கப்புறம் அவள் அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா நீ படுத்ததுக்கு அவளுக்கு காசு கொடு. இதை சொல்லியிருக்கு பைபிளில் பாருங்கள். இதுக்கு எங்கள் ஊரில் என்ன பேருனா விபச்சாரம்னு எங்கள் ஊரில் பேருங்க. அடுத்த பைபிள் வசனம் எண்ணாகமத்தில் 31வது சாப்டர். இதில் என்ன அப்படின்னா படையெடுத்து போகிறாங்க. படையெடுத்து போகும்போது கர்த்தர் ஒரு கட்டளை சொல்கிறார். எப்படி ஆம்பளையோ குழந்தைகள் அவ்வளோ வரையும் க்ளோஸ் பண்ணிடு. பொம்பளைகளில் கன்னித்தன்மை உள்ள பெண்களை தவிர பாக்கி எல்லா பெண்களையும் க்ளோஸ் பண்ணிவிடும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீ பிடிச்சிக்கிட்டு வர்ற பொம்பளைகளில் 50ல் 1 பங்கு பொம்பளைகளை எனக்கு நீ அனுப்பிடு. நான் சொல்லலை, இந்த பாருங்க பைபிளில் எண்ணாகமோ இருக்கா. இப்போ ஒரு ஊரில் சண்டைக்கு போயிட்டு அங்கே போய் பொம்பளையெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு அந்த பொம்பளையை பங்கு வச்சு கொடுத்தாச்சுன்னா எங்கள் ஊரில் அதுக்கு கூட்டி கொடுக்கறதுன்னு பேர். அப்போ உங்கள் கூட பயிற்சி கொடுக்குற ஆள்கிட்ட இது சரியா தப்பான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் பெண்களை பூஜிக்கிற மனுஸ்மிருதியை பற்றி நம்ம பார்ப்போம். அதோடைய நிற்குது பைபிள். அடுத்தது பாருங்க உபாகமம். அதில் 21வது சாப்டர் என்ன சொல்லுது தெரியுமா? இப்போ சூப்பராக சொல்லுது. எப்படின்னா நீ எதாவது ஜெயிலுக்கு போகிற, அங்கே ஏதாவது நல்ல சூப்பராக ஏதாவது ஒரு பொண்ணு இருந்து உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ கூட்டிகிட்டு வந்துடு. முதல்ல மொட்டை அடித்து நகத்தெல்லாம் வெட்டி 1 மாதம் வெய். அதுக்கப்புறம் நீ அவளோட நல்ல சூப்பராக சல்லாபிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு அவள் கல்யாணம் பண்ண வேண்டாம், பிடிக்கலை அப்படின்னு தோணிடுச்சுன்னா நீ அப்படியே அவளை விலைக்கு மட்டும் உத்தராத, ஆனால் அப்படியே ரோட்டோடு அனுப்பிச்சி விட்டுரு. இப்படி அடுத்தது சொல்லியிருக்கு. இது உபாகமத்தில் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பொண்ணை கூட்டு பண்ணிவிட்டு நடுத்தருவில் விட்டால் நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்குள்ள நிலைமை என்னாகும்? அப்போ விபச்சாரத்தை யார் வளர்க்குறாங்க? அதை உங்களுக்கு ட்ரைனிங்க்கு வரக்கூடிய ஜெகத் காஸ்பர் பாதிரியார்ட்ட கேட்டுப்புட்டு மனுஸ்மிருதியை பற்றி திருமாவளவன் பேசட்டும். பைபிள் ஏன் இப்படியெல்லாம் சொல்லுதுன்னு என்றைக்காவது திருமாவளவன் அந்த பாதிரியார்ட்ட கேட்டிருப்பாரா? கேட்கணும்னா கொரிந்தியர் அதிகாரத்தை கொரிந்தியர் அப்படின்னு ஒரு பகுதி வருது பைபிளில். அதை படித்தாச்சுன்னா அதில் 11வது அதிகாரம். 11வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், என்றுமே பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டவள். அப்போ ஆணுக்காக படைக்கப்பட்டவள்னா என்ன அர்த்தம்? ஆணுக்காக படைக்கப்பட்ட ஒரு கமாடிட்டி. அப்போ பெண்ணை போகப்பொருள் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்குன்னா கொரிந்தியரில் சொல்லியிருக்கு. இப்போ பெண்களையெல்லாம் விபச்சாரின்னு சொன்னது உங்கள் கூட இருக்கிற ஜெகத் காஸ்பருக்குள்ள புனித புஸ்தகமா, இல்லை உங்களுக்காக காசு வாங்கிக்கிட்டா வாங்காமல் எப்படிலாம் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளூர் ஷார்னவாஸின் புனித புஸ்தகமா? இதை 2ஐயும் முதல்ல திருமாவளவன் பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்துக்கள் பக்கம் தலையை காட்டட்டும். ஏன்னா முன்னாடியே நான்